ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ DSCVR.1, அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐசிபி, அதாவது இன்டர்நெட் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, ஸோ அது மூலியமாக வந்து வரக்கூடிய ஒரு ஏர்ட்ராப். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்விட்டர், ரெடிட் மாதிரி. ஸோ நம்ம லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, நம்ம வந்து போஸ்ட் போடலாம். ஸோ இது மூலியமாலாம் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா Web3, சோஷியல் மீடியா, இன்ட்ராக்டிங் வித் நவ் பில்ட் ஆன் செயின், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அப்படியே அடுத்தடுத்து போவோம். ஸோ இப்போ இங்கே வந்து ஸ்கிப் டூர் அப்படின்னு இருக்கா. ஸோ நான் வந்து அதை கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நீங்கள் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போர்ட், அதாவது ரெடிட்டில் பார்த்தோம்னா அப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதை கிளிக் பண்ணால் அப்போர்ட், இதை கிளிக் பண்ணால் அதாவது லைக் அன்லைக் பண்ணுற மாதிரி, ஸோ கமெண்ட் பண்ணிக்கிறது, ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இதில் எப்படி இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து சைன் அப் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கொடுத்துங்க. சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இன்டர்நெட் ஐடென்டிட்டி கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேஜ் வந்து லோடிங் ஆகி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் அண்ட் ஆங்கர் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிவைஸ் நேம் கேட்குறாங்க. ஸோ நாம் வந்து டிவைஸ் நேம்னோடனே ஸோ நம்ம என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நேம் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களோட நேமே கொடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து என் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்து நேமை மாற்றி அடுத்து வந்து இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா, நெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட்டிங் யுவர் ஐடென்டிட்டி ஆங்கர், டூ நாட் ரிஃப்ரெஷ் பேஜ் அப்படின்னு இருக்கா. ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி கீஆர் பில்டின் சென்சார் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன பின் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நான் வந்து லேப்பில் பண்ணுறதுனால என்னோடய லேப் பாஸ்வேர்டு கேட்பாங்க. நீங்கள் வந்து ஃபோனில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை கொடுக்கறனால ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமா அப்படின்லாம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, ஒன்றும் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கொடுத்துட்டு வரேன். ஸோ ஓகே, ஸ்பின் கொடுத்தோன்னே இப்போ மறுபடியும் வந்து ப்ராசஸ் ஆகுது. ஸோ அதுக்கு ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து கேப்ச்சா வந்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே மேலே வந்து இருக்கிற வேர்டை வந்து நம்ம வந்து கீழே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து பின் கேட்குறாங்க. ஸோ மறுபடியும் பின் கொடுத்தது. ஸோ ஓகே கைஸ், பின் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐடென்டிட்டி ஆங்கர் அப்படின்னு போட்டு ஒரு 1 2 3 4 5 6 7 நம்பர் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து நான் வந்து ஹைட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்பர். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் பத்திரமா எடுத்து ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நான் எழுதிட்டு வரேன் கைஸ். ஸோ நீங்கள் வந்து நம்பரை வந்து பத்திரமா எழுதுனதுக்கப்புறம் ஸோ கண்டினியூ அப்படின்னு இருக்கா, கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து ரெக்கவரி மெக்கானிசம் வரும். அதாவது இப்போ நம்ம வந்து வேலெட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சீக்ரெட் பேஸ் வந்து எடுத்து வச்சுக்க சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆட் ரெக்கவரி லேட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. ஸோ இங்கே வந்து சீட் ப்ரைஸ் வந்து இப்போயே நீங்கள் வந்து அதையும் வந்து ஒரு பத்திரமான ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்து எழுதி வச்சுட்டு வரேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டேன். எழுதி வச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக் அடிச்சு கண்டினியூ அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூசர் நேமும் மெயிலும் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ லவ்வர் அப்படின்னு கொடுத்தேன். ஸோ அந்த நேம் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்டில் இருந்தனால திருப்பி நான் என்னோட நேமே கொடுத்துட்டு சைன் அப் மெயில் கொடுத்துட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்தேன். இப்போ வந்து எனக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து அப்போர்ட் பண்ணிக்கலாம். அப்போர்ட்டு அந்த டிஸ்லைக் பண்ணுற மாதிரி, இது கமெண்ட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு அப்போர்ட் பண்ணேன். ஸோ கமெண்ட் ஒன்று பண்ணிடலாம். ஸோ கமெண்ட் பண்ணுற எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து கமெண்ட் சிம்பிள் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ அங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நான் சும்மா இப்போதைக்கு பண்ணுறேன். ஸோ இப்படி இன்ட்ரெஸ்டிங் எதையாச்சும் டைப் பண்ணி வந்து போஸ்ட் அப்படின்னாக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம கமெண்ட் வந்து போஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நேம் போட்டு ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் நம்ம எப்படி என்னெல்லாம் ஏர்ன் பண்ணலாம், என்னென்ன ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் போஸ்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து போஸ்ட்டு இல்லைனா லிங்க் ஷேர் பண்ணுறது, ஸோ போல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இதில் நம்ம போட்டுட்டு ஸோ ஒன்று வந்து போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மற்றவங்க அதுக்கு லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து இந்த மாதிரி DSCVR பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு 0 அப்படின்னு இருக்கா. ஸோ லைக்கு டிஸ்லைக் ஏதோ ஒன்று பண்ணுற மூலிமா ஸோ மற்றவங்க பண்ணால் நமக்கு வந்து இங்கே வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ட்ராப்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ
இவங்க வந்து ஒரு ஒரிஜினலாக ஒரு டோக்கன் வந்து மெயினட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட்ஸுக்கு ஈக்குவலான டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே அப்படியே இதே இந்த டேஷ்போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏர்ட்ராப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ என்எஃப்டிஸ் நமக்கு வந்து அப்பப்போ ஏர்ட்ராப்பாக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஏதாச்சும் இந்த என்எஃப்டிஸ் ஏர்ட்ராப்ஸ்க்காக நம்ம ஏதாச்சும் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அந்த மாதிரி கூட டாஸ்க்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டாஸ்க்லாம் வரும்போது நான் கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஃபார்ம் வந்து லிங்க் போடுவேன். நீங்கள் அதை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்எஃப்டிஸ் கிடைக்கிறதுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் கிடைக்கிற என்எஃப்டிஸை நம்ம வந்து மார்க்கெட் ப்ளேஸில் செல் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சொல்கிறேன், யாரும் இந்த ஏர்ட்ராப் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து எடிட் ப்ரொஃபைல் இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபோட்டோ வைக்கிறது, ஸோ இங்கே ஏதாச்சும் உங்களை பற்றி பயோ அது மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வந்து ப்ரொஃபைல் செக்ஷன் போய்க்கலாம். ப்ரொஃபைல் செக்ஷன் போயிட்டு ஸோ வெயிட் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் செக்ஷன் போய்ட்டு இங்கே வந்து செட்டிங்ஸ் அப்படின்னாக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து இமெயிலை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த மெயில் கொடுத்து இதை வந்து சைன்அப் பண்ணிங்களோ ஸோ அந்த மெயிலை வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்டேட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டைப் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே வந்து அப்டேட் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இமெயில் வந்து அப்டேட் ஆகிரும் ஓகேங்களா. ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபோன் வெரிஃபை அப்படின்னு இருக்கா, இங்கே வந்து உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் போட்டுட்டு இங்கே வந்து வெரிஃபை அப்படின்னு இருக்கா, அதை வந்து கொடுத்துங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா வேலட் கூட வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், கனெக்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பேர் டிஸ்கார்டு அப்படின்னு இருக்கா, ஸோ இதில் வந்து நம்ம வந்து டிஸ்கார்டு வந்து பேர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அது வந்து எப்படின்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேர் டிஸ்கார்டு இருக்குன்னு அப்படின்னு இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து உங்கள் டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ உங்கள் டிஸ்கார்ட் லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து போர்ட்டல்ஸ் அப்படின்னு இருக்கா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா DSCVR அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து ஜாயின் போர்ட்டல் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து இந்த போர்ட்டலில் வந்து ஜாயின் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜாயின்ட் அப்படின்னு வந்துச்சு ஓகேங்களா. ஸோ அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே சைடில் பார்த்திங்க அப்படின்னா லிங்க்ஸ் அப்படின்னாக்கா, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து அவங்களோட ட்விட்டர் லிங்க்கு, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க், இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கார்டோட லிங்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கார்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ ரீடைரக்ட் ஆகி இப்போ வந்து இங்கே வந்து அக்செப்ட் இன்வைட் அப்படின்னாக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து வெரிஃபை ஹியர் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு சிம்பிளுக்கு வந்து டிஸ்கவரோட சிம்பிள் இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை DSCVR ரோல்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து இருக்கிற சும்மா ஏதோ ஒரு 2 எமோஜிக்கு வந்து ரியாக்ட் பண்ணிக்கோங்க, இதுக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி எல்லா இதுலேயும் இருக்கிற 2 எமோஜிக்கு வந்து ரியாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து டிஸ்கார்டில் போயிட்டு எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து எங்கள் DSCVR பேஜுக்கு வந்துட்டு ஸோ இங்கே வந்து மறுபடியும் ப்ரொஃபைல் போயிட்டு இங்கே வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பேர் டிஸ்கார்டு அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில வேர்ட்ஸும் நம்பர்ஸும் கலந்த மாதிரி சில லெட்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து காப்பி அவங்க டிஸ்கார்டில் போட்டு நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். அது எப்படின்னா ஸோ இதை வந்து இங்கே வந்து காப்பி பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆகிக்கும். அதை காப்பி பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து அவங்க டிஸ்கார்டுக்கு போய்க்கு அவங்க சேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. அவங்க சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெரிஃபை DSCVR ரூல்ஸ் அப்படி இருக்கா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் டூ இட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோடை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும், போட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துங்க. அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து வெரிஃபை ஆகிரும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இங்கே போய்க்கலாம். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து பேர் இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்க கோட் போட்டோன்னே அன்பேர் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா ஸோ நம்ம டிஸ்கார்டு வந்து பேர் ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஸோ அதுக்கு அதான் வந்து நான் வந்து யூசர் நேம் வந்து செட் பண்ண சொல்லியிருப்பேன்ல. ஸோ இதுமேட்டுக்கு நீங்கள் வந்து யூசர் நேம் வந்து மாற்றணும் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 50 DSCVR பாயிண்ட்ஸ் வந்து செலவாகும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பாயிண்ட் அதாவது யூசர் நேம் வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ என்ன யூசர் நேமோ அதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நான் வந்து என் ஃபோன் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ்.
கைஸ் நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணினேன். ஸோ ஆனால் என்னால் வந்து வெரிஃபை பண்ண முடியல. ஓகேங்களா. ஸோ கண்ட்ரி கோட் போட்டும் பார்த்தாச்சு. ஸோ அது வந்து வெரிஃபை ஆகலை. ஓகேங்களா. ஸோ அதை வந்து விட்டுறலாம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சதை நான் வந்து அடுத்து வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து கிரியேட் போஸ்ட் அதை வந்து எப்படி போஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு போஸ்ட் போட்டேன். ஸோ அது வந்து சும்மா நியூ ஃபார் DSCVR ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் திஸ் போஸ்ட் அண்ட் சப்போர்ட் மீ அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ என்னோடய ப்ரொஃபைல் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் என்னையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாரையுமே வந்து நானும் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு 10 பேரோ 5 பேரோ 20 பேரோ 30 பேரோ வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களோட லிங்க் அனுப்புங்க. ஸோ உங்கள் குரூப்பில் அனுப்புனீங்கன்னா ஸோ எல்லோரும் இருப்பாங்க நம்ம குரூப்பில். ஸோ அவங்க போஸ்ட்டுக்கு நீங்களும் லைக் போடுங்க, உங்கள் போஸ்ட்டுக்கு வந்து மற்றவங்களும் வந்து லைக் போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது மூலியமாக என்ன பண்ணலான்னா, ஸோ நமக்கும் வந்து நமக்குள்ளார நாமளே வந்து பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால தான் ஸோ மறக்காமல் இதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் வந்து போஸ்ட் போட்டுட்டு போஸ்ட் லிங்க் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ அப்புறம் இன்னொன்று வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதில் வந்து ப்ரொபோசல்ஸ் ஓட்டிங் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ ப்ரொபோசல்ஸ் ஓட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த DSCVR இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு நம்மள்ட்ட வந்து ஓட்டிங் கேட்பாங்க. ஸோ அதில் ஓட் போட்ட எல்லாத்துக்கும் வந்து ஏர்ட்ராப் கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. SNS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதில் அந்த ப்ரொபோசலில் வந்து ஓட் போட்டவங்களுக்கு வந்து $750 ஒர்த் ஆஃப் டோக்கன் வந்து ஏர்ட்ராப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து NFTs இங்கே வந்து ஏர்ட்ராப்ஸ் அப்படிங்க அதை கிளிக் பண்ண அப்படின்னா வந்து NFTஸும் தருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கான ஃபார்ம் ஃபில் பண்ணுறதும் இருக்குது. ஸோ அவங்களும் சென்டும் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ரெகுலர் யூஸராக வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏர்ட்ராப்ஸ்க்கான ஃபார்ம் லிங்க்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க இந்த ஏர்ட்ராப் வீடியோ. ஸோ இதே சம்மந்தமான இன்னொரு 2-3 இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோவும் நான் வந்து அப்கமிங் டேஸில் வந்து மறக்காமல் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்து அதுலேயும் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நன்றி, வணக்கம் கைஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.